ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த கூடையை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இந்த கூடைக்கு பேர் வந்து ராமர் டிசம்பர் கூடை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதேமாரி இதையும் பாருங்கள், ரெண்டும் ஒரே இது தான். ஆனால் இது வந்து மஞ்சள் கலர் வந்து இடையில சேர்த்துருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கூடை வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், 2ஆக போட்டிருக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வீடியோலாம் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். போன வீடியோவில் நல்லா லைக் பண்ணியிருக்கீங்க. அதேமாதிரி இந்த வீடியோவிலையும் நல்ல லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் கொடுக்கணும், ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்கு போவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். நம்ம இந்தமாரி கூட தான் நம்ம போட போகிறோம். இது வந்து கலர் வேறு மாதிரி வச்சுருக்கிறேன். இது ரெண்டும் ஒரே மாதிரி வச்சுருக்கிறேன் வயலட்டில். இப்போ வந்து இது வந்து நான் 2 ஜாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நான் வந்து போட்டு பார்த்தேன். ஜாயிண்ட் பண்ணோன்னே இந்தமாரி ஒரே அளவில் நீளம் வயலட்டு வெள்ளை, வயலட்டு வெள்ளை, வயலட்டு வெள்ளைன்னு இப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதேமாரி அழகாக வர்றதுக்கு தான் நான் 2 போட்டேன். அதேமாரி கரெக்டாக வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த முனையை காட்டுறேன் பாருங்கள். சாதா நாட்டு இது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கோடு வெள்ளை கோடு எல்லாம் ஒரே பக்கம், 4 பக்கமும் ஒரே பக்கம் ஒரே மாதிரி பார்த்த மாதிரியே வந்திருக்கும். அதுக்கு தான் நான் இந்தமாரி மாடல் நான் போட்டிருக்கேன். இது வந்து 4 கை உருட்டுப்படி போட்டிருக்கேன். நான் வந்து இந்த சைடும் ரெட்டையாக வச்சு தான் நான் இதில் எப்படி போட்டேன்னா அடி அதேமாரி தான் இதுலேயும் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து அடி போட்ட மாதிரியே தான் இப்போ இன்னொரு கூடையும் நம்ம போட போகிறோம். அது உங்களுக்கு நான் ஃபுல்லாக போட்டு காட்டலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து 20 ஒயர் தான் நான் வெட்டியிருக்கிறேன். 20 ஒயர் வந்து 7.5 அடியில் நான் வெட்டியிருக்கிறேன். இருக்குது பாருங்கள், 7.5 அடியில் வெட்டியிருக்கிறேன். 7.5 அடியில் 20 ஒயரு, 8 அடி அகலம் போட போகிறேன். இதை பாருங்கள், இது வந்து ரெண்டு கலராக சுற்றியிருக்கிறேன் நான். இது வந்து வயலட்டு வெளிச்சத்தில் காட்டுறேன். 2 கலராக சுற்றி 2 பக்கமாக சுற்றியிருக்கிறேன். அந்த ஒரு பாருங்கள். இப்படியே நம்ம பின்னுறதுக்கு வந்து வெள்ளை வந்து முன்னாடி இருக்குது, வெள்ளை முன்னாடி இருக்குது, வயலட்டு அந்தாண்ட இருக்குது. இந்த கண்டில் பாருங்கள், வயலட்டு இங்கே இருக்குது, வெள்ளை அந்தாண்ட இருக்குது. அதனால் நம்ம தனித்தனியாக இப்படி 2 கட்டாக நம்ம போட்டுக்கிட்டோம்னா நம்ம போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த பக்கம் பார்த்த மாதிரி இந்த பக்கம் பார்த்த மாதிரி 2 கட்டு நான் வந்து சுற்றியிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து கூட நம்ம போடலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா 20 ஒயர் வெட்டியிருக்கேன்னா அதை வந்து எடுத்து சமமாக்கிக்கோங்க. 7.5 அடியில் வெட்டியிருக்கேன். அளவு தெரியலன்னு சொல்லாதீங்க. 7.5 அடியில் 20 ஒயர் வெட்டியிருக்கேன். 8 அடி தான் அகலம் போட போகிறேன். நீட்டு வந்து 20 சமமாக வச்சுக்கிட்டு சிவன் கண்ணுக்கெலாம் எல்லோரும் போட்டு காட்டுறாங்களே, அதேமாரி இதில் போடுவோன்னு பார்த்தா ரோஸில் இது அழகாக தான் வந்திருக்கு அந்த கூட. அது நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டலான்னு இங்கே பாருங்கள், ஒரு ஒயரை எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து வயலட் வந்து இந்த பக்கம் இருக்குது. இந்த அளவில் இப்படி வச்சுப்போம். வச்சு வந்து ஒரு 4 இன்ச்சு, 8 அடி தான் விட போகிறோம். அதுக்கு ஒரு 4 இன்ச்சு இப்படி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு நம்ம போட போகிறோம். இப்போ முன்னாடி எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மறு வயிறு போடும்போது நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம 2 கண்டுலேயும் 2 விதமாக நம்ம சுற்றி இருக்கிறோம். இது ஓரம், இது 2ம் நடு சென்ட்ரு, இது வந்து ஓரம் தான். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், முன்னாடி நம்ம வந்து வயலட்டு இதில் வச்சுருக்கோம். இப்போ வந்து அதேமாதிரி வயலட்டு தான் நம்ம வைக்க போகிறோம். வயலட்டு வச்சுருக்கோம், இதில் வந்து வெள்ளை வச்சுருக்குறோம். இதை போட்டுக்கிட்டு மறுபடியும் சுற்று வயிறு போடும்போது நான் உங்களுக்கு அது என்னன்னு சொல்கிறேன். இந்த பாருங்கள், வயலட்டு இருக்கா, அதேமாரி இந்த வயலட்டை வச்சு நம்ம வந்து மறுநாட்டு இந்த பக்கம் பார்க்குற மாதிரியே வச்சு நம்ம போடுறோம். சிவன் கண்ணுக்கு போடுற மாதிரியே தான் இதுலேயும் நம்ம போட்டு பார்ப்போமேனு போட்டால் பூ ஒழுங்காக அழகாக வந்திருக்கு. 2 கலர் பூவு இங்கே பாருங்கள், 2ம் வந்து நமக்கு வந்து வயலட்டில் கிடச்சிருக்கு. அந்தாண்ட வெள்ளை. இப்போ வந்து நம்ம வெள்ளை எடுத்துக்கணும். வெள்ளை இங்கே பாருங்கள், ஓரம் வெள்ளை. அதேமாரி இந்த பக்கம் ஓரம் வெள்ளை இருக்குது. மடிச்சுக்கிட்டு இந்த ஓரம் இந்த பக்கம் வெள்ளையை வச்சு
நம்ம போட வேண்டியதான். இப்போ வந்து வயலட்டு இந்த பக்கம் இருக்குது. இதை மடித்து இந்த வயலட்டை அந்த சைடு போடணும். இதேமாரி 20 வயரையும் இந்த பக்கம் என்ன கலர் இருக்கோ அதேமாரி போட்டுக்கிட்டு 20 வயரும் போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், வயலட்டு வெள்ளை அப்புறம் வயலட்டு அப்புறம் வெள்ளை, இதேமாரி நம்ம போட்டுக்கிட்டு மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 20ஐயும் போட்டு முடிச்சிட்டேன். எப்படி கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். வெள்ளை நீலம் வெள்ளை வயலட்டுன்னு இப்படி வந்திருக்கு. இதேமாரி தான் போடணும். போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் ஒன்றா வச்சு நம்ம வந்து வெட்டி விட்றோம். அடியை ரெண்டையும் ஒன்றாக்கி இப்போ நம்ம வந்து வெட்டி விட்றோம். வெட்டி விட்டுட்டு இப்போ இந்த கண்டை எடுக்கக்கூடாது. இந்த கண்டில் தான் தனியாக சுற்றியிருந்தேன், வெள்ளை பக்கம் வர்ற மாதிரி. இதை எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்கள், இது வந்து வயலட்டு பக்கம் வர்ற மாதிரி சுற்றியிருந்தேன். அதை எடுத்து விட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த ஓரம் எப்படி இருக்குது பாருங்கள். மேலே வந்து வயலட் இருக்குது, இந்த சைடு வயலட் இருக்குது. அதனால் இந்த வயலட்டு பக்கத்தை நான் எடுத்திருக்கேன். இது தனியாகுள்ள கண்டு. 2 விதமாக நம்ம வந்து சுற்றிக்கிட்டோம்னா அழகாக நம்ம போட்டுடலாம். இப்படி மடித்து இதேமாரி தான் போடணும். அடுத்த நடை எப்படி ஜாயின் பண்ணுறது, என்ன கலர் வச்சு ஜாயின் பண்ணுறதுன்னு நான் போடுறேன், போட்டு காட்டுறேன். இந்த ஒரு லைனை போட்டுக்கிட்டு மறுபடியும் பெரட்டி இந்த பக்கம் போடணும். இந்த பக்கமும் பெரட்டி போடணும். இப்போ அப்படி இல்லைன்னா இந்த ஒரு சைடு இல்லாமல் இங்கே 3 இங்கே 4 அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா 8 வந்துடும். இங்கே பாருங்கள், 2 வயலட் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். அதை பூ போட்டோம்னா அழகாக வரும், அதுக்காக போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக போட்டுக்கிட்டு மறுவயல் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த வரிசையும் போட்டுட்டேன். நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி வச்சு மறுபடியும் இதே அளவில் வச்சு நம்ம வந்து வெட்டி விட்டுறோம். வெட்டி விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா, இது நடு சென்டர்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு முடிச்சை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அடையாளமாக வச்சுக்குவோம். இங்கே வந்து 3, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3 சேர்த்திங்கனாக்கா 8 வந்துடும். இப்போ வந்து இது 2 ஒரே மாதிரி இருக்கா, இதை பின்னி வெட்டி விட்டுட்டோம். இப்படியே திருப்பிக்கிட்டு இந்த பக்கம் என்ன இருக்குது, வெள்ளை இருக்குது. அதில் வந்து அந்த வெள்ளை கண்டு வந்து வேறு இன்னொரு கண்டு சுற்றி இருந்தேன்னா வெள்ளை சைடு அது இருக்குது பாருங்கள், வெள்ளை வர மாதிரி. அதில் வந்து நம்ம வந்து அளந்து விட்டுக்கணும். அளந்து விட்டு இதை இப்படி மடிச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், இதில் இப்படி சுற்றணும். இங்கே பாருங்கள், 2ம் வெள்ளையும் ஒன்றா வந்துடுச்சு. இந்த வரி போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்படி திருப்பி போட போகிறோம். திருப்பி போடும்போது இந்த வெள்ளை இங்கே இருக்குது, வெள்ளை இப்படி இங்கே இருக்கும்போது நம்ம வந்து வெள்ளை ஒயர் வந்து இதில் இருக்கா. அதே வந்து வாட்டத்தில் வந்து நம்ம வெள்ளை ஒயரை வந்து அந்த இதில் பின்னுனதில் தான் இருக்குது வெள்ளை ஒயரு, அதில் சேர்க்க முடியுதா என்னன்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இந்த கூடைக்கு நான் எப்படி போட்டேன்னாக்கா 3 வரிசை வந்து கீழே வந்து போட்டுக்கிட்டேன். 5 வந்து மேலே போட்டேன். அப்படி போட்டவொன்னு தான் இது வந்து ஒத்தரணையாக வந்துச்சு, ஒரே மாதிரியில் வந்துச்சு. கீழே வந்து 3, மேலே 5, நடு சென்டர்லேருந்து கீழே 2, மேலே 5 அப்படி போட்டுட்டேன். ஆனால் ஒயர் கரெக்டாக வந்துச்சு. அப்படி போட்டதுக்குள்ள இல்லை கரெக்டாக வந்துச்சு ஒயரு. ஏன்னா இது வந்து நீட்டாக தான் இருக்குது ஒயரு. சாதா ஒயர் கூட கொஞ்சம் கட்டையாக இருக்கும். இது வந்து அகலத்தில் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் நீட்டில் நல்ல பெருசாக இருக்குது, அதனால் கரெக்டாக வந்துடுச்சு. அதேமாரி இதை நான் போட்டுக்கிட்டு அடுத்தது வந்து எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அப்படி இல்லைன்னா 3, 5 போடணும். இது போட்டுக்கிட்டு காட்டுறோம். இது பாருங்கள், 3வது ஒயரும் பின்னி
நான் வந்து அளந்து விட்டுட்டேன். இதுதான் நடு சென்ட்ரு போட்டிருக்கோம். இதில் வந்து இன்னும் 2 போடணும். 2 போட்டோம்னாக்கா இதில் 4 வரி. இதில் வந்து இன்னும் 3 போடணும். இது வந்து கரெக்டாக தான் வருது. இப்போ ரெண்டு கண்டு நம்ம 2 கண்டாக சுற்றுனதுனால கரெக்டாக வருது. இதை பாருங்கள். இப்போ வந்து இது வெள்ளை சைடு வந்து அந்த கண்டில் இருக்குது. இது இருக்கு பாருங்கள், வெள்ளை சைடு. அதேமாதிரி 2 விதமாக நீங்கள் வந்து சுற்றிக்கிட்டாவே கரெக்டாக வருது. பார்த்து போடுங்க, புரியலங்காதீங்க. இதேமாரி ரெட்டையாக சுற்றிக்கங்க, கரெக்டாக வரும். ஏறுங்க, சுற்றிக்கிட்டு இப்படி போட்டுணும். அதேமாரி 8 வரிசையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நடு சென்டர்லேருந்து கீழே 3, மேலே வந்து 4 போட்டிங்கனாக்கா உங்களுக்கு 8 வந்துடும். நடு சென்டர் இல்லாமல். இது பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சா? இதேமாரி போடணும். அடுத்த இதில் வந்து வைலெட் இருக்குது. இந்த சைடு திருப்பினோம்னா வைலெட் வந்துடும். ஒரே மாதிரி பார்க்குற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து மூளை வளைச்சி நம்ம இந்த கூட போட வேண்டியதான். இதை நான் அடி அதேமாரி மாற்றி போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன்.